சில கிறிஸ்தவர்கள் நல்ல வசதி நிலை அடைகிற பொழுது, பணக்காரர்களாகும் பொழுது, அந்த மாதிரி பணக்காரர்களாக மாறினதனுடைய ரகசியம் என்னங்கிறத சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் ஐஸ்வர்யம் உடையவர்களாக, செல்வம் உடையவர்களாக மாறினீர்கள் கேட்டா, கர்த்தருக்கு நான் நிறைய கொடுத்தேன், கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், கொடுக்க 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 கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார், நான் பெரிய பணக்காரனாகிவிட்டேன். அப்போ இதை கேட்கிற மக்களுக்கு என்ன செய்தி கிடைக்குதுன்னு சொன்னா, நாம கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால், கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்தால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி வாழ்ந்தால், கர்த்தருடைய நோக்கில் நிறைவேற்றி வாழ்ந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற சிந்தை வராமல், ஆண்டவர் யார் யார் அவருக்கு நிறைய கொடுக்கிறாங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் புரிந்து கொண்டு நாமும் கொடுப்போம் கொடுப்போம் கொடுத்து பார்ப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணம் உருவாகிறது. எனவே கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிற, கர்த்தருடைய நோக்கங்கள் சார்ந்து வாழ்கிற, கர்த்தருடைய உண்மைக்கு உகந்தவள வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை சார்ந்த செயல்பாடு கிறிஸ்தவ மக்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது.